கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த லெந்து காலத்திலே ஒவ்வொரு நாளும் சாமுவேல் பவுல் ஐயர் எழுதிய ஆத்துமநேசரின் அங்க மகத்துவங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் 14ஆம் தியானத்திலே ஆத்துமநேசரின் கை என்கிற தலைப்பின் கீழாக நாம் தியானிக்க இருக்கிறோம். இதை தொகுத்து வழங்குகிறவர் ரெவரண்ட் டேவிட் பரமானந்தம், டயசிஸ் ஆஃப் பாம்பே, சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா, மும்பை, இந்தியா. ப்ரொடியூஸ்ட் பை கமேலியல் பைபிள் காலேஜ், மும்பை, இந்தியா. இந்த நாளின் தியானத்திற்காக நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, எம் ஆத்தும நேசராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளை தியானிக்கும் இந்த வேளையில் எங்களோடு இரும். சிறப்பாக பயத்தினால் கலங்கிய சீஷர்கள் நோக்கி, பயப்படாதே, நான் இருக்கிறேன் என்று நீட்டி தேற்றி உம்முடைய குமாரின் வல்லமுள்ள கரங்களை நினைக்கிறோம். வாழ்க்கையின் போராட்டங்களில் நாங்கள் பயப்படும் பொழுது உமது கை எங்களுக்கு தைரியம் அளிக்கிறது. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுது உமது கை எங்களை தாங்கி சாவிலும் ஜீவனை அளிக்கும் நம்பிக்கையாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த தியானத்தின் வழியாக உமது கரங்கள் எங்களுக்கு தரும் பாதுகாப்பையும் அந்த திருக்கரங்கள் சிலுவையில் சுமந்த தியாகத்தையும் உணர கிருபை தாரும். உமது கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நேசித்து
தியானம் 14. ஆத்தும நேசரின் கை, 2ஆம் பாகம். இந்த நாளின் தியானத்திற்கான வேத வசனங்களை வாசிக்கிறேன். இயேசு நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பதாக மறுரூபமானார். சீடர்கள் முகம் குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதீங்கள் என்றார். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தார்கள். இந்த வசனங்களை லூக்கா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனத்திலும், மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனத்திலும் நாம் பார்க்கலாம். இந்த நாளின் தியானம் இயேசுவின் திருக்கரத்தை பற்றிய 4 குறிப்புகளை முந்தின தியானத்தில் ஆராய்ந்தோம். இப்பொழுது வேறு 2 குறிப்புகளை ஆராய்ந்து தியானிப்போமாக. முதலாவது, இரட்சகரின் கரம் சாவில் ஜீவனை கொடுத்தது. நம்முடைய இரட்சகர் 3 தரம் செத்தவர்களுக்கு உயிர் கொடுத்திருக்கிறார். ஒரு சிறு பெண்ணை செத்த வீட்டுக்குள்ளும், ஒரு வாலிபனை புதைக்க போகிற பாதையிலும், ஒரு புருஷனை அடக்கம் செய்த 4ஆம் நாளிலும் உயிரோடு எழுப்பினார். முந்தின இவருடைய உயிர்த்தெழுதலும் ஆத்தும நேசரின் திருக்கரம் பிணத்தை அல்லது பாடையை தொட்டிருக்கிறது. இம்மூவர் மாத்திரம் இயேசுவால் உயிரோடு எழுப்பப்பட்டார்கள் என்று சொல்லி முடித்துவிடலாகாது. அவர் இன்றைக்கும் அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்தவர்கள் அனைவரையும் உயிரோடு எழுப்புகிறார். கடைசி நாள் எண்ணப்படுகிற இன்னும் ஒரு காலத்தில் அவர் சர்வ ஜனங்களையும் அவரவர் சரீரங்களோடு உயிரோடு எழுப்புவார். இரண்டாவது, ஆத்தும நேசரின் கரம் பயம் தீர்க்கும் மருந்து என்றும் அறிகிறோம். பேதுரு, யோவான், யாக்கோபு என்ற 3 சீஷருடன் இயேசு மலையிலேறி மறுரூபப்பட்ட போது நடந்த அதிசயங்களை கண்டு பயந்து முகங்குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்கள் அண்டை போய் அவர்களை தமது திருக்கரத்தால் தொட்டவுடனே பயம் மாறி தைரியம் பிறந்தது. இந்த நாளின் தியானம். ஆத்துமாவே, இயேசு நேசரின் கை மகத்துவம் கண்டாயா? அருளின் மேல் அருளும் அவர் உள்ளங்கையிலிருந்து பொங்கி வருகிறது. எத்தனை வியாதிகளுக்குத்தான் அங்கே மருந்து இருக்கிறது. குஷ்டரோகத்துக்கும், கூனுக்கும், குருட்டு கண்ணுக்கும், விடா சுரத்துக்கும் மாத்திரமா அங்கே மருந்துண்டு நினைத்தாய்? சாவுக்கும் பயத்துக்கும் அங்கே மருந்து. ஆகையால் சந்தோஷப்படு. நீ பல வியாதி கொண்டவன் என்று நான் அறிவேன். உன் பல வியாதி தீரும்படி பல வைத்தியரை தேடி பல ஊருக்கு போய் பலவிதமான துன்பங்களை அடைய வேண்டும் என்று பலதரம் நினைத்திருப்பாய். நீ இயேசுவின் கரத்தை நோக்கி அதன் நிழலை அடைந்தால் உன் பல வியாதிகளையும் அவரே தீர்த்து போடுவார். அவர் கை வல்லமை உனக்கு தெரியாது. ஆத்துமாவே, நீ இன்றுதான் பாவத்தில் செத்தாயானாலும் அல்லது வெகு காலத்திற்கு முன் செத்தாயானாலும் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனை கொடுத்து உன்னை உயிர்ப்பித்து தம்மோடு கூட பரதீசில் சேர்த்து கொள்ள அவருக்கு வல்லமை உண்டு. ஐயோ, நான் பாவத்தில் செத்து இத்தனை வருடங்களாயிற்றே, இனி எனக்கு ஏது ஜீவன்? பிசாசோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு இத்தனை வருட காலம் ஆயிற்றே. அழுகிற நாரி, என் ஆத்துமா நன்மையானதை செய்யும்படி ஒருமித்து சேர முதலாய் கூடாத விதமாய் உருவழிந்து போயிற்றே. இனி ஏது எனக்கு ஜீவன் என்று நீ கலங்கலாம். ஆ பைத்தியங்கொண்ட ஆத்துமாவே, இயேசுவின் திருக்கரத்தின் வல்லமையை நீ பார்க்க வேண்டியதே என்று உன் அழிவின் நாச நிலைமையை ஏன் பார்க்கிறாய்? நீ துர்க்குணத்தில் உருவானாய் என்றும் உன் தாய் உன்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள் என்றும் அவர் அறிவார். உன் ஆத்தும சாவின் வருடங்கள் உன் கணக்கை விட அவர் கணக்கில் அதிகமாய்த்தான் இருக்கிறது. அப்படி இருந்தும் உனக்கு நித்திய ஜீவனை தருகிறேன் என்று அழைக்கிறாரே. பின்னை ஏன் நீ கலங்க வேண்டும்? அநேக வருடங்களாய் செத்து போன ஆத்துமாவானாலும் போ. பிசாசு உன் ஆத்துமாவுக்கு பாடை கட்டி அதில் கிடத்தி விட்டாலும் உனக்கு நம்பிக்கை உண்டு. நீ நரக வேதனையை இப்போதே அனுபவித்துக் கொண்டிருக்கிறது போல் இருந்தாலும்
பிசாசு உன்னை பாவ பாதாளத்தில் தள்ளி உன்மேல் அவிசுவாசம், நன்மையை எதிர்த்தல், சந்தேகம் முதலிய பெரிய கற்களை தைத்து முடி போட்டது போல் இருந்தாலும் உனக்கு நம்பிக்கையுண்டு. அவர் கையால் ஆத்தும அவிழ்தம் பெற்று உட்கொள்ள மாத்திரம் தீர்மானம் பண்ணு. அவர் தமது திருக்கரத்தால் தொடும்படி மாத்திரம் வகை பண்ணிக்கொள். நீ பிழைத்தாய். நீ உயிரடைந்த உடனே உன்னை பாடையில் கிடைத்தின பகைஞரை அவர் எளிதில் விடமாட்டார். 2ஆம் ஆதாமும் நாசரேத்தூர் தச்சனுமாகி அவர் உன் பகைஞனுக்கு ஒரு சவப்பெட்டி செய்து அவனை பாதாளத்திலே அடக்கி ஒரு நாளும் தலையிடாதபடி செய்து போடுவார். ஆத்துமாவே, நீ பல தரம் பேதுருவையும் மற்ற 2 சீஷரையும் போல தேவ மகிமையை தாங்க இயலாமல் பயந்து குப்புற கிடக்கிறாய். அப்படி கிடப்பது இயல்புதான். சூரியனைப் போல் பிரகாசிக்கும் முகத்தையும் வெளிச்சம் போல் துளங்கும் வஸ்திரத்தையும் அநேக ஆண்டுகளுக்கு முன் பிரிந்து வேறு லோகத்திற்கு சென்ற ஆவிகளையும் ஒளியுள்ள ஒரு மேகம் வெப்பத்தை தராமல் நிழலிடுவதையும் ஆகாயத்திலிருந்து தேவ சத்தம் விளம்புவதையும் கண்டு கேட்கிற எந்த ஆத்துமாவும் கலங்கும் என்பது மெய்தான். உன் பாவ மயக்கமே இதற்கு எல்லாம் முகாந்தரம். அந்த மயக்கம் தீர வேண்டுமானால் இயேசுவின் கரத்தை நாடு. அது பட்டவுடனே சுகம் பிறக்கும். அப்புறம் தேவ மகிமையாலும் சத்தத்தாலும் நீ மயங்க மாட்டாய். பழைய மோசையை சற்றே கவனித்துக்கொள். சீனாயின் அடிவாரத்தில் நின்ற 6 லட்சம் புருஷரும் மற்றவர்களும் தேவ மகிமையை கண்டு கலங்கினார்களே. மோசே கலங்கினாரோ? மலையை மூடின மேகங்களையாவது கடந்த பிரகாசத்தையாவது பேசின சத்தத்தையாவது கண்டு அவர் கலங்கவில்லை. அது ஏன்? கர்த்தருடைய கிருபாகரம் அவரை தொட்டது என்று சொல்ல வேண்டியதாய் இருக்கிறது. என் இயேசுனுடைய கரம் என்னை தொடுமானால் தேவ மகிமைகளை காட்டும் எந்த பிரகாசத்தையும், பாவ நாசத்தை காட்டும் எந்த கார்மேகங்களையும், துன்பம், துக்கம், சாவு என்னும் இடி முழக்கங்களையும் என் ஆத்துமா காண்கையில் கலங்கி சாகவும் மாட்டாது, மயங்கி மரிக்கவும் மாட்டாது. இன்றைய விசுவாச வணக்கம். ஜீவன் தரும் கரமே நமஸ்காரம், பயம் அகற்றும் கரமே நமஸ்காரம். நாம் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமுள்ள இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே, தேவரீருடைய கிருபாகரத்தின் மகத்துவங்களை உணர்கிற ஏழை பாவியாகிய என் ஆத்துமா சாகிற நிலைமையில் இருக்கிறது. நீர் தயவாய் இறங்கி உமது கையை என் ஆத்துமாவின் மேல் வையும். அப்பொழுது அது பிழைக்கும். உமது கரத்தின் அடிகளால் என் ஆத்துமா தொய்ந்து மயங்கி எழுந்திருக்கிறதுக்கு சக்தியற்று கிடக்கிறதை தயவாய் கண்ணோக்கி அருளும். என்னை தொடும் இயேசுவே, என்னை தொடும். சாவின் அந்தகாரம் என் முதுகின் மேலும், முது நியாய தீர்ப்பின் தண்டாயுதம் என் கழுத்தின் மேலும் இருப்பதால் நான் குப்புற கிடக்கிறேன். தேவரீர் வந்து என்னை தொட்டால் எனக்கு ஜீவனும் தைரியமும் கிடைக்கும். மற்றபடி என் நிர்பாக்கியம் தீர மாட்டாதே. சாகிறவனுடைய சாவை விரும்பாத இரட்சகரே, எனக்கு இறங்கி உமது கரத்தை கொண்டு தொட்டு ஜீவனையும் தைரியத்தையும் அனுகிரகித்துள்ளோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே ஆமேன்.